I'm gonna let these papers decide what I'll be eating for next 24 hours. இந்த பேப்பர்ஸ் தான் நான் என்ன சாப்பிட போறேன்றதை டிசைட் பண்ண போறேன். ஆனா இந்த பேப்பர்ஸ் என்ன எழுதுறதுன்றதை நான் தான் டிசைட் பண்ண போறேன். வெளியே பிக் பாஸ் பாக்குறாங்க, ஸோ அந்த சவுண்ட் மேபி கேட்கலாம். பிக் அ நம்பர் பிட்வீன் 1 to 5. 4. ஓகே. ஸோ அவுட் ஆஃப் 10, 4 என்னோட ஃபேவரட் ஃபுட் நான் எழுதிக்கலாம். மிச்சம் 6 வந்து எனக்கு பிடிக்காத ஃபுட்டாக நான் ஜென்யூனாக எழுதணும். ஃபர்ஸ்ட் டாக்கோஸ் எழுத போகிறேன் அண்ட் பர்கர். அதுக்கப்புறம் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்னா இட்லி சாம்பார் தான். எனக்கு கறி குழம்பே கொடுத்துட்டு இட்லி சாம்பார் கொடுத்தாங்கன்னா ஐ சூஸ் இட்லி சாம்பார். இட்ஸ் லைக் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட், அதனால நான் இட்லி சாம்பார் போட போகிறேன். வேற என்ன எழுதுறது? ஓகே, பாப்புலர் பிரேக்ஃபாஸ்ட் அரவுண்ட் தி வேர்ல்டு. croissant. அது ட்ரை பண்ணதே இல்லை நான் இது வரைக்கும். எனக்கு பிடிச்ச ஃபுட்ஸ்லாம் இதில் எழுதியிருக்கேன், பிடிக்காத ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இதில் எழுதியிருக்கேன். லைக் நூடுல்ஸ், அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதெல்லாம் இதில் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு இருக்கிறதுல நான் ஒன்று எடுக்கணும். ஓகே, இன்னொன்று கீழே போயிடுச்சு. டெஸ் croissant. ஓகே, ஆர்டர் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ ஏன் எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, என்னோட பிளேஸில் வந்துட்டு இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற சினாரியோவே கிடையாது. ஓகே, பட் சென்னையில் வந்து இது காமனாக நடக்கும். நான் இப்போ சென்னையில் இருக்கேன், ஸோ ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லன்னா எப்படி? ஆனால் என்ன ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான் பெரிய டாஸ்கே. ஸோ இப்போ இந்த பேப்பரில் எழுதி நான் ஒன்று டிசைட் பண்ணி எடுத்துட்டேன் இல்லையா, ஸோ அது நான் சாப்பிடுவேன் இன்னைக்கு. பார்சல் வந்துச்சு, ஸோ பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ள ஸ்டஃபிங்ஸ் வச்சு ஆர்டர் பண்ணனா ரேட் அதிகமாக வந்துச்சு. ஸோ ஸ்டஃபிங்ஸ் நான் வீட்லேயே பண்ணியாச்சு. ஆனியன் அண்ட் மஷ்ரூம் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் கட் பண்ணிட்டேன், ஆனியன் அண்ட் மஷ்ரூம். எப்படி இருக்குன்னா, பன்னு அண்ட் பப்ஸ் ரெண்டுத்துமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு க்ரஸ்ட்டு. அதுக்குள்ள என்னோட மஷ்ரூம் அண்ட் ஆனியன் இருக்கு. ஓகே, will I buy it again? Not really. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இப்போது லஞ்சுக்கு வந்து இது ஆக்சுவலி ஈவினிங் ஆயிடுச்சு, அரௌண்ட் 3:30. இப்போது நான் வந்துட்டு கொஞ்சம் எழுதி அழகா பேப்பரை ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். காக்கா அங்கே நிறைய கத்திட்டே இருக்கு. ஓகே, நான் வந்துட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எழுதினேன். அதுக்கப்புறம் என்ன எழுதினேன், சீஸ் கேக் எழுதினேன். அதுக்கப்புறம் ஹோம் ஃபுட் எழுதினேன். இது நாலுமே என்னோட ஃபேவரட் ஃபுட்டில் நான் எழுதினேன். அதுக்கப்புறம் ஜோடியாக உட்காந்துட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. பிடிக்காத ஃபுட்டில் வந்து மோர் குழம்பு, பிடிக்காத ஃபுட்டில் வந்து மோர் குழம்பு, காரக்குழம்பு, அதுக்கப்புறம் நூடுல்ஸ் ஆஸ் யூஷுவல். அது எப்போவுமே இருக்கும். எனக்கு பிடிக்காத ஃபுட்டுனா நூடுல்ஸ், மேகி இருக்கும். அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒன்று எழுதினேன். ஸோ இந்த தடவை 10லாம் எழுதலை, 8 தான். 4 எனக்கு பிடிச்சது, 4 எனக்கு பிடிக்காதது. ஓகே, நான் பேக் கேமரா ஆன் பண்ணி ஒன்று சூஸ் பண்ணுறேன். ஓகே, I'll choose this one. ஓ வாவ், சீஸ் கேக் வந்திருக்கு. நான் பிரியாணி மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்லான்னு நினச்சேன், பட் இட்ஸ் ஃபைன். பிரியாணி எப்போவுமே சாப்பிட்றது தானே. ஸோ சீஸ் கேக் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஓகே, ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்சல் வந்துடுச்சு. ஓ, டைம் அரௌண்ட் 4:10 அப்படி இருக்கும். ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. நான் நினச்சேன் மொட்டை மாடியிலேருந்து வீடியோ எடுக்கிறோமே, ஸ்பூன் இல்லாமல் எப்படி சாப்பிட்றதுன்னு நினச்சேன். பரவாயில்ல. ஆக்சுவலி இந்த பேக்கில் வெண்டீஸ்னு போட்டிருக்கு. Wow, it looks so good. பிக்சரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது.
ஸோ குட். அந்த சீஸ் வந்துட்டு ரொம்ப திகடல, இது மாதிரி நல்லா இருக்கு. எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. இந்த லாஸ்ட் லேயர் வந்து பிஸ்கெட் தான், அது டேஸ்ட் அப்படிதான் இருக்கு. இது எப்படி என்னால டிஸ்கிரைப் பண்றதுனே தெரியல. சீஸோட ஃப்ளேவரும் இருக்கு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. அது சாப்பிட்ட உடனே அழகா மெல்ட் ஆகுது, கரைஞ்சு போகுது, அப்படியே நல்லா இருக்கு. இப்போ டைம் அரௌண்ட் 9:30 இருக்கும். எனக்கு டேவே நல்லா போச்சு. இன்னைக்கு சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருந்துச்சு. லைக் பிடிக்காத ஃபுட்டாக நான் சாப்பிடல, அதனால எனக்கு ஓகே. ஆக்சுவலி க்ரோசான் வந்துட்டு எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்லாம் கிடையாது, ஓகேவா தான் இருந்துச்சு. என்னோட ஆனியன் அண்ட் மஷ்ரூம் ஸ்டஃபிங் வந்து அது பெட்டர் ஆச்சு. வித்தவுட் மை ஸ்டஃபிங் அந்த க்ரோசான் வந்து ஒரு நார்மல் பண்ணு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அது பஃப் பாதி அண்ட் பண்ணு பாதி கலந்த ஒரு கலவை தான் க்ரோசான். அண்ட் யா, ஆனால் சீஸ் கேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அப்படியே மெல்ட் ஆச்சு. அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னேன்ல, பட் இப்போது எனக்கு அது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. என்னன்னா சீஸ் வந்து சீஸ் மூஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. யா, சாக்லேட் மூஸ் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி இது வந்து சீஸ் மூஸ். அது கீழே அந்த பிஸ்கெட்லேயும் மேலே அந்த ப்ளூபெரியோட சிரப் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இது மூணுமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ டின்னருக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு டேவே இன்னைக்கு நல்லா போனதால அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ நான் வெறும் 4 பேப்பர் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த 4த்துலையுமே எனக்கு பிடிச்ச ஃபுட் தான் நான் எழுத போறேன். பிடிச்ச ஃபுட்டுன்றதை விட எனக்கு சாப்பிடணும் போல இருக்கிற ஃபுட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபயர்வுட் பீட்சா சாப்பிடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கிடையாது. பீட்சா வந்து எனக்கு அப்படியே ரொம்ப ஃபேவரட்டா அப்படின்லாம் கிடையாது. எனக்கு தின் கிரஸ்ட் பீட்சா எப்படி இருக்கும்ன்ட்டு நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. நான் அது எழுதுறேன். அது வந்துட்டு நான் எங்கேயோ பார்த்தேன், அழகா ஒரு கண்ணாடி பவுல்ல லேயரா வச்சு சாஸ் போட்டு அது மாதிரி நல்லா பண்ணுவாங்க. அதை நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ ஓகே, மத்தியானமே பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சேன். ஸோ நான் பிரியாணி எழுதிக்கிறேன். ஓகே, ஹோம் ஃபுட். நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கும் போது என்னாச்சுன்னா, லைட் வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. ஐ வாஸ் லைக், ஒரு மனுஷனுக்கு எவ்வளோடா தடங்கள் வரும் வீடியோ எடுக்கும் போது அப்படின்னு நான் கொஞ்சம் அப்செட் ஆயிருந்தேன். ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அப்படியே இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சரி நம்ம லைட் எல்லாமே வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்தேன். சொன்னேன் அந்த மாதிரி ஆஃப் பண்ணேன், லைட் ஆஃப் ஆயிடுச்சு. திரும்பி நான் ஆன் பண்ண, லைட் ஆனே ஆகலை. நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அது அப்படியே ஆன் ஆயிடுச்சு. அது என்ன ரொம்ப என்ன சொல்லுது, மேட் மீ ஃபீல் ஸ்பெஷல். சில்லி மீ. ஓகே, ஸோ இது 4த்துலேருந்து எனக்கு எது வந்தாலும் ஓகே. நான் ஜஸ்ட் அப்படியே த்ரோ பண்ணி கேட்ச் பண்ண போகிறேன். யா, நான் 2 எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, ஐ வில் கோ வித் லெஃப்ட் பிகாஸ் லெஃப்ட் சைடு ஹார்ட் இருக்கு. வாவ், lasagna. ஸோ நான் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, பார்சல் வந்துடுச்சு, நல்லா சூடாக இருக்கு. ஓகே, பேக்கேஜ் டூர் காட்டினது போதும், ஓப்பன் பண்ணலாம். கட்லரிஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க. நான் போய் ஸ்பூன்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். Let's open guys. I'm so excited. ஓகே, பேக் கேமரா வச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு தெரியும்ல பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு. வாவ், காஞ்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிதான் இருக்கு, சாட்சி காட்டினாலும் சரியலை. சூடா சாப்பிடணும் போல, இல்லைன்னா ஒரு மாதிரி. என் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வச்சு உங்களுக்கு இது அவ்வளோ எக்ஸைட் ஆகலன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வந்து இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இது எப்படி இருக்குன்னா, பீட்சாவோட மேலே வந்து ஒரு லேயர் இருக்கும்ல, அது அப்படியே இங்கே மேலே இருக்குது. விச் மீன்ஸ் சீஸ் போட்டு மெல்ட் பண்ணியிருக்காங்க.
அது கீழே வந்து பன்னீர் வச்சுருக்காங்க அண்ட் ஆலோபெனோ அண்ட் பெல் பெப்பர் இதுவுமே இதில் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே இன் பிட்வீனில் வந்து மெல்லீஸாக ஒரு சப்பாத்தி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே பிளெண்ட் பண்ணி சாப்பிடும் போது நல்லா இருக்குது. இது எப்படி இருக்குன்னு நான் ஒழுங்காக சொன்னேனா எனக்கு தெரியல, பட் நல்லா இருக்கு. What makes me like this lasagna is most of the bites have a piece of paneer. எனக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் ஆர் பன்னீர், I'll choose பன்னீர். நான் மோஸ்ட்லி வெளியே ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது நான்வெஜ் ஆர்டர் பண்ண மாட்டேன், வெஜ் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ வெஜ்னா அதில் ஒரு நல்ல ஒரு சூப்பரான விஷயம் அது பன்னீர். ஸோ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோனாலும் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணுவேன். பேசுறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுல பன்னீர் பிடிக்காது, அது எப்படியோ தெரியல, அப்புறமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒப்பீனியன்ஸ் வில் சேஞ்ச். So guys, that's it for today's video. நீங்க நினைக்கலாம் என்ன 24 hours சொல்லிட்டு இப்பவே வீடியோ எண்டுன்ற அப்படின்னு. சி மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ டைம் அரௌண்ட் 10 இருக்கும். ஓகேவா? நாளைக்கு மார்னிங் 10 o'clock தான் நான் எழுந்துக்குவேன். இன் பிட்வீன் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஸோ 24 hours கணக்கு வந்துடும். ஓகே, யா